வெல்கம் பேக் டு கவிதா கவிதைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அவ்வளோ பெரிய ஆயுதம். பிறந்த பச்சிளங்குழந்தை தன்னோட பசி, தாகம், அன்பு, அரவணைப்பு இப்படி எது தேவைப்பட்டாலும் அழுது வெளிப்படுத்தும். நம்ம கண்கள் தூசி விழுந்தா வருவது கண்ணீர் தான். நாம கொட்டாவி விடும்போதும் சிரிக்கும் போதும் கூட இந்த கண்ணீர் வருகிறது. ஆழ்ந்த துக்கமோ சாந்தமோ நாம வெளிக்காட்டும் போது இந்த கண்ணீர் வரும். சில சமயங்களில் படம் பார்க்கும்போதோ அல்லது புத்தகம் படிக்கும் போதோ நீங்கள் அழுதுருக்கலாம். கண்ணீர் ஒரு புரியாத புதிர். திருக்குறளில் திருவள்ளுவர் கண்ணீரை ஹைலைட் பண்ணி எழுதியிருக்காங்க. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதிகாரம் கொடுங்கோன்மை. குறள் எண் 555. இந்த குறளோட விளக்கம்: தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர் தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அளிக்கும் ஆயுதம். அதாவது ஒரு நாட்டில் ஆட்சி முறை சரியா இல்லை அப்படின்னா அந்த சமயம் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனால அவங்களுக்கு ஏற்பட வர துன்பங்கள் கண்ணீரை வரவழைக்கிறது. இந்த கண்ணீர் அந்த ஆட்சியாளருடைய செல்வத்தை முற்றிலுமா அழிச்சிருது. அவ்வளோ பெரிய ஆயுதமான கண்ணீரை பற்றி கவிதையை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கவிதை தலைப்பு: அவ்வளோ பெரிய ஆயுதம் கண்ணீர். தோழியே, உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்க்கும் தைரியம் என்னிடத்தில் இல்லை. நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை சிதைத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டு விடுங்க. இதன் மூலமா நான் அனுப்புற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணிடாம பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.